பெயரடை. பெயருக்கு அடையாக வருவதைத்தான் நாம் பெயரடை என்று சொல்லுகின்றோம். வள்ளல் பாரி. பாரி என்பது பெயர். அதற்கு பிறகு வந்த சொல் வள்ளல். வள்ளல் என்பது இந்த பெயருக்கு முன்பாக, பெயருக்கு அடையாக வருவதால் இது பெயர் அடை என்று சொல்லுகின்றோம். அட்ஜெக்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வர். தமிழில் பெயரடை வரும் முறையினை இந்த காணொலியில் காணலாம். பெயர் மற்றொரு பெயருக்கு அடையாக வரலாம். பொன் வளையல். வளையல் என்பது பெயர், பொன் என்பது பெயரடை. ஒரு பெயர் மற்றொரு பெயருக்கு அடையாளமாக வரலாம். பண்பை குறிக்கக்கூடிய அடிச்சொற்கள் பெயரடையாக வரலாம். கருமை பண்பு சொல், கரு அடிச்சொல். கருங்குதிரை. கரு என்பது பெயரடை, குதிரை என்பது பெயர் சொல். இது போன்றுதான் வட்டப்பலகை, செந்தமிழ் போன்ற சொற்கள் எல்லாம் அமைகின்றன. வினை அடிச்சொல் பெயரடையாக வரும். வினை அடிச்சொல் பெயரடையாக வரும் பொழுது காலம் வெளிப்படையாக தெரியுமானால் அது பெயரெச்சமாக அமைந்து பெயர் அடையாகும். கொள் யானை. இதில் கொள் என்பது பெயர் அடை, காலம் என்பது வெளிப்படையாக இல்லை. அது கொன்ற யானையா, கொல்கின்ற யானையா, கொல்லும் யானையா என்று காலம் வெளிப்படையாக இல்லை. இதனை வினை தொகையாகவும் நாம் கொள்ளலாம். இதில் கொள் என்பது பெயரடை, காலம் வெளிப்படையாக இல்லை. காலம் வெளிப்படையாக தெரியுமானால் அது பெயரெச்சமாக அமைந்து பெயரடையாகும். இதில் காலம் வெளிப்படையாக தெரியவில்லை. கொன்ற யானை. இதில் காலம் தெளிவாக உள்ளது, எனவே பெயரெச்சமாக அமைந்து பெயரடையாக உள்ளது. யானைக்கு பெயரடையாக உள்ளது. மகர ஒற்றை இறுதியாக கொண்ட பெயர் சொற்கள் அடையாக வரும். அடையாக வரும் பொழுது அத்துச்சாரியை பெற்று வரும். மேலும் அத்துச்சாரியையோடு இன்சாரியையும் பெற்று வரும். மரம் கூட்டல் கிளை, மரத்தின் கிளை. மரம் அத்து இன் கிளை. அத்துச்சாரியையும் இன்சாரியையும் பெற்று மரத்து கிளை என்று வந்தது. மரத்தின் கிளை. குளம் மீன். குளத்து மீன். குளம் அத்து மீன் என்று வந்தது. மரத்தின் கிளை என்பதிலே மரம் பெயரடை, குளத்து மீன் என்பதிலே குளம் பெயரடை. குறிப்பு பெயரெச்சங்கள் பெயரடையாக வரும். நல்ல பையன். நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம். நல்ல என்பது பெயரடையாக, குறிப்பு பெயரெச்சமாக பெயரடையாக வந்திருக்கிறது. கரிய பயிர். கரிய என்பது குறிப்பு பெயரெச்சம், பெயரடையாக வந்திருக்கிறது. அகர ஈற்று பெயரெச்சங்கள் பலவும் பெயரடையாக வரும். பாடிய பைங்கிழி. பாடிய என்பது அகர ஈற்று பெயரெச்சம். வாடிய பயிர். வாடிய என்பது அகர ஈற்று பெயரெச்சம். இவையெல்லாம் பெயர் அடைகள். வேர் சொற்களோடு, அதாவது அடிச்சொற்களோடு காலத்தை காட்டாத எழுத்துக்கள் சேர்ந்து பெயரெச்சமாகும். அவ்வாறு ஆகக்கூடிய பெயரெச்சங்களும் பெயர் அடைகளாகும். பெரிய பெரிய மீன். பெரிய மீன். இதுல பெரிய என்பது பெயர் அடை. பல் சில். இச்சொற்களோடு அகரம் சேர்ந்தால் பல சில என ஆகும். பல சில என்பன பெயரடைகளாக வரும். பல வீடுகள், சில வீடுகள். இதில் பல சில என்பது பெயரடையாக வந்தன. எண்ணு பெயர்கள், அளவை பெயர்கள், திசை பெயர்கள் இவையும் பெயரடைகளாக வரும். இரண்டு மாடு. இரண்டு என்பது பெயரடை. உழக்கு உழுந்து. உழக்கு என்பது பெயரடை. வடக்கு திசை. வடக்கு என்பது பெயரடை. ஆக எண்ணு பெயர்கள், அளவு பெயர்கள், திசை பெயர்கள் ஆகியவையிலும் பெயரடைகள் வருகின்றன. சினை முதற் பெயரில் சினை முதலுக்கு அடை. பெருந்தலை சாத்தன். தலை என்பது சினை, சாத்தனுக்கு அடையாக வந்தது. சினை முதற் பெயரில் சினை முதலுக்கு அடையாக வந்தது. சிறப்பு பெயரோடு தொடரும் போது பெயர்களின் சிறப்பு பெயர் பெயரடையாகும். நாவலர் செழியன். நாவலர் என்பது பெயரடை. பண்பு பெயர் சொற்களோடு ஆன
அற்ற என்னும் ஆக்க விகுதிகள், ஆக்க உருபுகள் சேர்ந்து பெயரடைகளாக உருவாகின்றன. உயரம் ஆன, உயரமான பையன். அழகு ஆன, அழகான பெண். உயரம் அற்ற, உயரமற்ற சிலை. இவ்வாறு பெயரடைகள் தமிழில் பல வகைகளில் பல நிலைகளில் அமைகின்றன என்று சொல்லலாம்.